என் தாய்மாம்பை குமரேசன் இருக்கிறேன், செம்மலான் இருக்கிறேன். நாளைக்கு காரி துப்ப மாட்டானா? ஏன்னா இப்படியாடா எங்க ஊருக்குள்ள வந்து வண்டிட்டு போனீங்கன்னு கேட்டாங்க. இந்த மூச்சி கொண்டு எங்க வச்சுக்குவேன்? இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணு? ஏனவர்களை பட்டிமன்றம் பேசுறதுக்கு இளைஞர்களா நற்பணி மன்றத்தார் நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா. 2 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்து. யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டும் தான். இவன் என் தம்பி. உன் தம்பி எந்த பைத்தியம் முடிக்கப்படாதா? அது என் மகையா? மகளுக்கு பைத்தியமே வராதோ? அது சேலை கட்டிருக்கியா? ஆமா, ஊர் உலகத்துல எவன் சேலை கட்டி இவன் கட்டிக்கிறான். இவன் வேட்டி கட்டிருக்காயா? ஆறு கட்டாங்க வேட்டி நீ கட்டிக்கிறேங்க. இவனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்ன கோச்சுட்டு போறியா? கோச்சுட்டு போறது பெருசு இல்லம்மா. கோச்சுட்டு போறவள தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளாம். உன் புத்தி விடாது போல இருக்கேன். 2 பாட்டில் எடுத்துட்டு போற. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உங்க அண்ணனுக்கு திருவங்கத்துக்கா? வேற என்ன எடுத்த? உங்க சாமான போச்சு. பட்டிமன்றம் வர சொன்னா செல்போன் செல்லு ஓட்டுறா. உனக்கு பட்டிமன்றத்தை வர சொன்னோமா, ஆட்டையை போட வர சொன்னோமா? பைத்தியம் சொன்னதுனால ஓம்ட்டு போச்சு, யாம்ட்டு பொருள் பூரா. நான் கண்டிக்கிறேம்மா, நீ உட்காருமா. நான் கண்டிச்சு பேசுறேம்மா, நீ உட்காருமா. நான் திட்டுறமா, நீ உட்காருமா. நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன பைத்தியம் முடிச்சாலும் நீங்க யாராருக்கு பேசுறீங்க? பைத்தியம் ஐயா. ஆமாங்க. 2 பேரும் பாரியா, 2 பேரும் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? நடுவர் அவர்களை நீங்க படிச்சு பட்டமாக்கி வேலையில இருந்து என்ன பிரயோசனம்? அவி 2 பேரும் படிச்ச பைத்தியம். என் தம்பியை எனக்கு வந்து 22 வருஷமா தெரியும். அந்த இளவடத்தை விட 27 வருஷமா தெரியும். அத எனக்கு 10 வருஷமா தெரியும். அவளை எனக்கு 9 வருஷமா தெரியும். இது 2 என்ன பைத்தியம் ஐயா? ஆமாங்க. 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழுக்க லூசு. நடுவர் அவர்களை நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, காசு வேளத்துல பேச வேண்டிய தலைப்பு, இளைஞர்களை அவளை இறக்க வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் 31வது ஆண்டுல சொல்றேன். அதுவும் நாம தான் பட்டிமன்றம். நாம இல்லாம இளைஞர்களை பட்டிமன்றம் நடத்திடுவாங்களா? நடத்த விட்டுருவனா? தலைப்பு என்னங்க? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? நான் என்ன தலைப்புல பேசணும்? நீங்க சட்னியில பேசுங்க. நடுவர் அவர்களே, மனமானாலும் இட்லி வேணும்னா குடுக்குடுன்னு உள்ள இறங்கறதுக்கு சட்னி தாங்க பெஸ்ட். சாம்பார்னா 5-6 பண்டத்து போட்டு அரைச்சு கிடக்கணும். சட்னி தேங்காய் எடுத்தமா போட்டு கலை வச்சமா அம்மி எடுத்தமா 4 நசுக்கணுமான்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டா அடா குடுக்கும் 7 இட்லி உள்ள இறங்குங்க. ஒரு அடசலுக்கு 12 இட்லிங்க. நான் 2 அடசத்து பண்ணுங்க. அது தேங்காய் சட்னியில பொட்டுக்கடலை போட்டா பொட்டுக்கடலை சட்னி, வேர்க்கடலை போட்டா வேர்க்கடலை சட்னி, பாசிப்பருப்பு போட்டா பருப்பு சட்னி, தோரம்பருப்பு போட்டா தோரம்பருப்பு சட்னி. ஆகலாம் இட்லிக்கு தேவை சட்னியே நல்லதுன்னு நல்லபடி தீர்ப்பு வழங்குங்க. நீங்க பேசியதை நான் சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். நீக்கிறீங்க. நான் சொன்னது தக்காளி சட்னி, நீங்க சொன்னது தேங்காய் சட்னி. ஆமா, தேங்காய்க்கு பதிலா தக்காளி போட தக்காளி சட்னி. தலைப்பு சொல்லுங்கன்னா தலைப்பு தெரியாம யாரா பேசுவானா ஐயா? சொல்லுங்க, நீங்க நடுவர்ல சொல்லுங்க. எனக்கு சொல்லித்தானே நான் ஆரம்பிச்சேன். நான் இப்ப தூங்கிட்டேன். தூங்குறவனுக்கு காசு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, அந்த தலைப்பு இருக்கா? பொற்காலம். என்ன பொற்காலம்? நினைத்தாலே இனிக்கும் பொற்காலம். வாட்ஸ்அப் காலமா, வயல்வெளி காலம்? நடுவர் அவர்களே, வாட்ஸ்அப் காலத்தை நினைக்க முடியுமா இந்த காலத்துல? மாரியாத்தா சாப்பிட்டா மக்களுக்கு சந்தோஷம், மாவரிசி பண்ணிட்டா மாமியாளுக்கு சந்தோஷம், பணம் காசு வைக்கலினா புருஷனுக்கு சந்தோஷம், புதுச்சேலை எடுத்து கட்டிட்டா பொண்டாட்டிகளுக்கு சந்தோஷம். இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் ஊர் பயலுக்கு ஊரா சந்தோஷம். ஆரப்பார் டச்சு. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பிள்ளை ஒரு பக்கம் டச்சு, பையன் ஒரு பக்கம் டச்சு, குடும்பத்துல ஒருத்தருக்கு நோ டச். ஆறாள் வாய் விட்டு பேசுறாங்களா, வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, முகம் பார்த்து பேசுறாங்களா, முகநூல்ல பேசுறாங்க, இன்ஸ்டாவில எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறானுவோ. வெடிய கடலை போட்டு காது கருவி கொண்டிருக்கிறாங்களே. இந்த காலம் ஒரு நல்ல காலம். இதுக்கு பேசுறதுக்கு 2 பேர் வெக்கமில்லாத வந்திருக்கிறீங்க. பார்த்து துப்பியா? மைக்கு புதுசு தள்ளி தந்துப்புனேன். நடுவர் அவர்களே, எங்க காலம் எப்பேற்பட்ட காலம்ங்க. ஒருத்தரை கடிஞ்சு பேச தெரியுமா? ஒருத்தருடைய சொத்து காசுப்பட்டமா உழைச்சு சாப்பிட்ட காலம் எங்க வயல்வெளி காலம்ங்க.
எப்படி வாழ்ந்தோம்ங்க நான் கேக்குறேங்க. ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து போனா காசி காலத்து மாரியாத்தாலே ரோட்ல வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன், ஒரு மாடு வாங்க, வித விதைக்க, பொண்ணு பார்க்க, வயக்காடு கிரை பண்ண, ஒரு இடமுட்டோட குடி போவோம், புதுசா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு புக்கு பண்ண போறவன் அந்த மகராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல அக்கா நான் பேசுறது நல்லா கேட்டுக்கோ. காசி காலத்து பொம்பளையில ஆரையும் பேசுவேன். நீங்க எல்லாம் நல்லவியா, உங்களை நான் பேசவே இல்லை. நான் பேசுறது பூரா குப்பி வாழக்காரியில மட்டும்தான் பேசுறேன். ஏன்னா நீ வீடு போகணும்ல, ஒரு புடிய வீடு போய் சேரணும். போற சந்தா இருக்குது, எந்த சந்து 3 நாள் இருட்டா கிடக்குது. ஏதாச்சும் பொம்பளை சேவை கடை தூக்கிட்டு வந்து 6 இடம் பேசுனீங்க அப்படின்னு. அதனால அந்த பப்புக்கே நான் வர்றதில்லை. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டுனா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு அம்மனி சுத்தமா போயிருக்கு. யாராவது மாட்டுச்சாணிய முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? அவ்வளவு அப்படி தங்க கேட்டா ஏண்டா அருவுகட்டவனே மாட்டுச்சாணி வாசல்ல எல்லாம் போட்டு வலிப்பாங்க, நீங்க என்ன மூஞ்சியில போட சொல்றீங்கன்னு கேட்டா. கேட்க நான் கேட்கறேன், கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு போல பண்ணுமில்ல. இப்ப பொங்கலுக்கு வீட்டு வாசல் பூரா மாட்டுச்சாணி போட்டு தான் போல இப்ப கோலம் போட்டுருக்கிறோம். அப்ப மாட்டுச்சாணிக்கு எதுக்கு வாசல்ல போடுறது? கிருமி உள்ள வரக்கூடாது. வேணா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. அப்ப இந்த மூச்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி கிச்சடி கேசம் கலரி கொடுத்தேன். அதுல நீ வந்து சக்கரை போட்டு சாப்பிட்ட. நடுவர் 3 கரண்டி சக்கரை போட்டிருக்க ரிப்போர்ட். நீ வச்ச விளக்கு தாண்ட டேய் தாடி 7 தாடி இருக்குது, எந்த தாடி சொல்லிட்டு நடுவர் அவர்களே, என் மொட்டாடி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன். சரி, என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? எப்படி தெரியும்? அது என்னடி பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சு. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். எனக்கு நெஞ்சு வலிய வந்துட்டு முடச்சூர் சந்தையில சனிக்கிழமை மணிக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்து விட்டா வரிசை 2 குட்டி போடுமில்லங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. கிடா ஆடு குட்டி போடாதாம்ல. கேடாயாட எப்படிங்க குட்டி போட்டையாடு தான் போடு. பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது, அது பொட்டையாடு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு. எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் அவன் சட்டை எட்டி பிடிக்கா. அடே பாலா போன நெட்டக்காலா, உங்க வீட்டுல கிடாய் இல்ல, என் வீட்டு கிடா சேர்ந்த உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதையை 2 குட்டியில 1 குட்டி பங்கு கேளுக்கா. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, இளைஞர்கள நற்பணி மன்றத்துக்கார அத்தனை வயசுக்கு கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுவான். அவன் யாரு வந்தாலும் சண்டைக்கு வருமா? எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பாயின்னு சண்டைக்கு வருவாங்க. ஆட்டுக்குட்டியோ? நடுவர் அவர்களை 4500 ரூபாய் செலவு பண்ணி இந்த காலத்துல இவன் இன்னொரு புருஷனா கட்ட போறான். தோட்டத்துல வேலை பாருன்னு சொன்னா கேட்கணும் இல்ல. அந்த காலத்துல எங்க பெரியாப்பள சொன்னா பொண்டாட்டிக்காரி கேட்டா குடும்ப சந்தோஷம் இருந்தது. இந்த காலத்துல புரிச்சொன்னா பொம்பளை கேட்கறாளா? கேட்கல. நான் திருப்பூர் பால் கொண்டு போயிட்டேன். உங்களுக்கு எப்படி பக்கத்துல கோபி டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன், எங்க ஊர் குப்பி வேலையும். பால் ஊற்றி போட்டு வந்து பாக்குற பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்த பள்ளிக்கூடம் போட்டு வந்து, ஏன்ட்டு நீ டியூஷன் போறது கூட மாடு மேய்க்கிறேன் கொம்பேக்கடான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா கோமருமா வரணும். வெட்டு வண்டி விட்டம் போறதுக்கே வந்து போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டா லலிதா வாட்டமே படுத்திருக்கிறாங்க உள்ள. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ வாய் பறக்கல. அங்கதான் அந்த மாதிரி வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி மூச்சு பூரா வெள்ளை விளையாடு மைதாமா படுத்துக்கிறாளா. போன நாய் வீட்டு சாவி கொண்டு போயிட்டான். அந்த ஓனரமும் ஓரமா நின்று இருந்தது. நான் போய் என் கண்ணே சம்சாரம் வந்தாலே பாத்தியானே, உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க, யாரையோ சம்சாரம்னா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவோன்னு 4 குந்தாடி உருட்டிட்டு கிடக்கிறாளுவோ, எவனு தெரியல சித்து எழுப்பிட அப்படின்னு. அந்த அம்மா கேட்டவன கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 5 வருஷமும் உங்களோட ஒண்டாட்டி உங்ககிட்ட பிழைக்கிறாங்க, நீ அடையாளம் தெரியலங்கிற. அவன் மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியுமா அவன் கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோம். அந்த கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கணும் மோசு மோசுன்னு. ஆமா, செருமன் செப்பாடு பொபிரி நாய்.
அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிக்கிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆத்தா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க காசி காலத்துல, பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? அது கதவு சந்தில போனது. சேர் மேல படுத்திருக்கிறவளை பார்த்தோன்னா டப்புன்னு டேபிள் மேல ஏறி சொலுக்கு 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 மூச்சு பூரா நக்குது. நக்கிறது நாய்க்கு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேக்குறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில ரிமூவ் பண்ற நீங்க ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாள். இந்த வாட்ஸ்அப் காலத்துல நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அப்படி கேளியா? நடுவரவர்களே 4500 ரூபாய் இருந்தா அந்த காலத்துல ஒரு ஏக்கரை வயக்காடு வாங்கி போடலாம். 4500 ரூபாய் இருந்தா 2 பேர் குடியிருக்கலாம் கூடு கட்டி போடலாம். இன்னைக்கு நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் காலம் நல்ல காலமா இல்ல? நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். வீக்கமா தான் தெரியுது. தொங்குது பாத்தீங்களா? அதான் தெரியுது. எவ்வளவு வச்சிருக்க? 1,93,500 ரூபாய். மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் உன் டவுசர் தான். திடீர்னு 10 திருடன் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய சுத்தி போற மாப்பிள்ள பாருங்க சுட்டுருவாங்க. நடுவரவர்களே இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத காசி வாழைய மக்கள் இளைஞரா நற்பணி மன்றத்தார சாட்சி வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். லலிதா அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சடத்துக்கு முன்னால சும்மா கொடுக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பண்ணணும்? லலிதா அவர்கள் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம்யா. சரி, ஒரு 50 ரூபா காசு விடுறான். இது முதுக நான் திரும்பி அதுக்கெல்லாம் அவன் புருஷா இருக்கான். அவன் தாண்டா உன் வழியா சொல்லி விட்டான். அது சொல்லி விட்டுருக்கிறான் பாரு எப்படி. நடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வேக்கருக்காக இந்த காலத்து பொம்பளைங்க சாய்க்கிட்ல கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு பாரு. முந்தாடியில கல்லு பதச்சா முன்னால் இழுத்து இப்படி பார்க்கலாம். பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கலாம். என்னைக்கு ஜாக்கெட்ல முதுகுல லேடிஸ் பூரா கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. எப்படி செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமை என்ற சம்சாரம்ங்க. முதுகுல ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 கும்ப தொங்குட்டு இருந்தான். போற டுமுக்கு டுமுக்கு ஆடிட்டு போகுது. எதுக்கடி ஜாக்கெட்ல நாடாங்கிறேன்? நீ டவுசர்ல நாடா வச்சுக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சுக்கிறேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சு போங்கிறாளே. இது நாடா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. இவன் தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதாச்சா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் அதே டைலர் எங்க வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தான்னு கேட்டேன். சார், மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்கிறானே. இந்த காலம் நல்ல காலமா? வாழலாமா? அந்த காலத்துல வாழவே கூடாது. உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது. மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது. மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய போடக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. வேறு உடவனுக்கே ஏற்ற பெண்ணை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களை இந்த காலத்துல
காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொட்ட புள்ள போடுறாங்க. கரெக்ட். ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டவுசரை பொட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட பிள்ளை போடுற சுடிதார போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஆசைப்பட்டிருக்கிறாங்களே இந்த காலத்துல? என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட பிள்ளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட பிள்ளை போடுற லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஐயா ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா திருப்பி நல்லா சுடுகாட்டுல வந்த பேய் மாதிரி இருப்பேன். காட்டு பிசாசு மாதிரி இருப்பேன். காட்டு பிசாசாட்டா. எதுக்குங்க இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம்னா கல்வியில, சொத்துல, வேலை வாய்ப்புல சரிசமமா இருங்க. ஆனா ஆம்பளை ஆம்பளையா இருங்க, பொம்பளை பொம்பளையா இருங்க. ஆனா அப்படி இருக்கிறீங்களா? இல்லையே. அண்ணா கெரா பார்த்து இந்த பசங்க மசுறு வெட்டுற அழகா பார்த்துட்டா அதான் அப்படியே அள்ளி முத்தம் கொடுக்கல. அன்னைக்கு பாக்குற ஒருத்தர் நாயிடக்கிற மாதிரியே நான் கீட்டி வரேன். ஏன்டா காசு வீசு கொடுக்காது விட்டியாடா பார்பருக்கு? இல்ல இது ஸ்டைல் அப்படின்னு. அப்புறம் பாக்குற 4 மசுறு மட்டும் நட்டுக்கிட்டு நிக்குது. இது என்னடான்னு கேட்டா இதுதான் அக்கப்போர் கட்டிக்கு அப்படிங்கிற. அது வைக்கப்போர் கட்டிக்கு. அப்புறம் பாக்குற ஒருத்தர் 3 கோடு போட்டுக்கிட்டு வந்தேன். என்ற கோடு அப்படின்னு, இது பைபாஸ் ரோடு அப்படின்னு. அழுத்தி சொல்லாத இதுக்கு டோல் கட்டு வச்சிருவாங்க. நடுவரவர்களே, ஒரு ஒழுக்கம் உண்டா, ஒரு பண்பாடு உண்டா இந்த காலத்துல? ஆனா அந்த காலத்துல நாங்க அப்படி இல்லைங்க. பெரியவங்க வாராங்கன்னா தடா உடான்னு எந்திரிச்சு நிற்போமுங்க. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தவங்க, அவங்களோட அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்தவங்க. இந்த காலத்துல யாரால மதிக்கிறாங்களா ஐயா? அப்படி கேளியா? நடுவரவர்களை நல்லா பாருங்க. அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க. இன்னைக்கு காசு வேலையும் ஊடாய் போச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பூரா நெல்லு விலையில காடு, எல்பிபி வாய்க்கா தண்ணி ஏகமா பாய். காத்தால 7 மணிக்கு சேலை தூக்கி கட்டிட்டு பொம்பளை குமிஞ்சான்னா காசு வேலைக்காரியும் 3 மணிக்கு ஒரு ஏக்கர் நெல் நட்டு போடுவாளுக்கோ. 7 மணிக்கு அறுப்புக்கு அறுவாள் எடுத்தானா மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ஏக்கர் காடு அறுத்தாயிரு. அப்படி வம்படியே பாடுபட்ட மண்ணிச்ச மண்ணுங்க. பொழுதுக்கு பாடுபடுவாங்க, எருமைப்பாங்க. ஊடு தவறாத 10 எருமை 15 எருமை இருக்கு. மாடுக்கு நாட்டு மாடு பட்டு பட்டுன்னு வீசி. ஆனா பொம்பளையில கண்டா குணமா நின்று பால் கொடுக்குமுங்க. அப்படி வம்பாடு பட்டார். இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு கம்பு, ராகி, குதிரவாழை, தேனை, சாமை இதுதான் சாப்பாடு. எடுத்து கம்பரிசி புடிச்சா ஈடுறக்க மச்சாண்டா கொண்டாட்டி குழந்தை கொண்டாட்டி வாசல் ஒல்லு போட்டிருப்பாங்க. ரக்கம் எப்படி போடுவாங்க தெரியுமா? 4 முளை ஒல்லுக்குள்ள சோறு மாட்டியாச்சு. நான் குத்துனது என்ன புடைக்கல. அந்த கமஞ்சோத்துரண்டை எடுத்து போட்டு 3 உரண்டை தின்னு போட்டு ஆம்பளை காத்தால 7 மணிக்கு ஏறு போட்டுனானா 4 மணிக்கு ஒரு ஏக்கரை காடு ஓட்டுனானுங்க. இந்த காலத்துல பொம்பளை எவ்வளாச்சும் விட்டுட்டு வெளியே வராலும் பொழுதா ஒழுங்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அன்னம், 7:30க்கு கயல், 8 மணிக்கு நாடகம், புது நாடகம்டா ராமாயணம்னா இருக்கு. 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு இது என்னமோ நாடகம் போடுறானே இது சிந்தில் கப்பா 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு தான் என் பொண்டாட்டி அடுப்புல வைப்பா கொல்லி. இத சொல்லி விளங்குமா குடும்பம்? எப்படியா பெத்த தாய் எப்படியா சாப்பாடு போட்டா? நல்லா கேட்டுக்கா. பட்டிமன்றம் முடிச்சு வீடு போனா நம்ம ஏன் நீ காசு வேலைக்கு போனியா? ஏடா மாமச்சன் கொட்டமல் சோறு போட்டாங்களா? எனக்கு கொத்த வேலைய பாத்தியா? மாமன் இருக்குதாடா அம்மா, அதெல்லாம் அருமையா சோறு போட்டாங்கம்மா, சூப்பரா இருந்ததுப்பா. இட்லினா அந்த கிச்சடி சூப்பரா இருந்ததுப்பா. நீ போய் படுத்தினே எந்திரிக்க மாட்டேன். கழுவோம். நான் கைய கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறக்குள்ள கல்லு காய்ச்சாயிரு. ஏய் வெள்ளை கோழி இருந்தது 3ஆம் பள்ளிக்கு வாங்குது. நேத்தான் மொட்டு வச்சது. இந்தா ஒரு மொட்டு தோசை போட்டுத்தாரேன். அக்கா ஊர்ல இருந்து வந்தப்போ பருப்பொடி கொடுத்துட்டா. மொறு 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 மொறுன்னு பொடி தோசை போட்டுத்தாரேன்.
நேத்து நெய் காய்ச்சின்னு சனிக்கிழமை தான் நெய் தோசை போட்டு தரேன் நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைட்டு போட்டாளுங்க. எங்க வயல்வெளி காலத்துல இப்ப வாட்ஸ்அப் காலத்துல என் வீட்டுல ஒரு மகராசி இருக்காளுங்க, சில்சில் ராணி சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டி தாங்க. ஒரு தோசை தாங்க கல்லு ஊத்திருப்பேன். மாமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுமாங்கிற இந்த தோசை தின்ன இந்த டேக்ல கீழே விழுந்து செத்தன்னு கேக்குறேன் நானு. ஏன் முண்டாட்டி எப்படி தெரியுமா தோசை சொல்லுவா? எவ்வளவு பெரிய குண்டா தான் வச்சிருக்கா ஒரு குண்டை, அதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி என்கிட்ட வருவேன். மாமா தோசை ஊத்தவன், மாமா தோசை ஊத்தவன் ஊத்திட்டின்னு சொன்னா முதல் தோசை முருகலா வரும், நெய்யோடு வரும். 2வது தோசையில் நெய்யே இல்லாமல் வரும். 3வது தோசை ஊத்தப்பமா வரும். அப்படின்னா அதோட முடிச்சுக்கூடா லூசு பயிலேன்னு அர்த்தம். நடுவரவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு வைப்பங்க. காலை எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸில் போட்டு தாரா திங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு அந்த நைட்டு சோறு தானுங்க. அந்த நைட்டு சாப்பாட்டை எந்த பொண்டாட்டியாவது இந்த காலத்துல சந்தோஷமா பரிமாறுறாளா? கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது விரும்பும், வயதான காலத்துல மாமனா மாமியாளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளாங்க. பட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க வாரீங்க, வீட்டுல என்னால நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கோ பருப்புத்திட்டு வாரு மக்கா வாரமானா கணபதி வாழத்துல இருந்து வாரம். கணபதி வாழத்துல கடகண்ணியா இல்லையா? ஏங்க எரியுது. பயலத்தை மூக்களை வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பவர் எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். 3 மாசம் வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, போகும்போது 3 கட்டப்பையில ஏற்றிட்டு போறோம். கொக்காக்காரி இருக்கு சுத்திட்டு பாரு. உன் தம்பி அந்த கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. நாம 2 முள்ள பெத்து வச்சிருக்கிறோம்ல, உனக்கெல்லாம் எப்படித்தான் தொட்டையில சோறா இருக்குது. இருக்கா தயிர் கொண்டு வார. எறும்பு தயிர் வேணுமா மாட்டு தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்தா ஊத்துவேன். வந்து போட்டு சாப்பிட்டு அம்மை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு போடுற துப்பில் இந்த காலத்துல பேசுறதுக்கு நீ போம்பளை இன்னொரு சாமர்த்தியமா மெட்ராஸ் வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா சிக்கல் ஆரம்பிப்பா? நைட்டு சாப்பிடும் போது அப்பதான் சாப்பாட்டை அள்ளி வாயில வைக்க போவோம். அவ சொல்லுவா, சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையே. செல்லேதே எடுத்து பார்த்து விட்டாளா, இல்லை நம்ம பைக்கில் ஏற்றிட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த குழப்பத்திலே இவன் சாப்பிட்றது 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். இந்த குழப்பம் இன்னைக்கு தானே நடக்குது, அன்னைக்கு இல்லையே. நடுவரவர்களை நல்லா கேளுங்க. காசி காலத்திலே யாருக்கு தண்ணி போடுற பழக்கம் இல்லையாமா, யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆம்பளைகள் அந்த வாசமே என்னன்னே கூட்டத்துல சலசலப்பு தென்படுது. மாக்கணக்கு அந்த பக்கம் தான் ஆருக்குக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படிக்கு இப்படி தண்ணி போட்டு போய் வீட்டுல படுக்கிற ஆம்பளைகளுக்கு மஞ்சநாதன் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியா? மப்பள போய் வீட்டுல படுக்கிறதா இருந்தா கவுசர்ல பணம் இருந்தா எடுத்து உஷாரா ஒளி வச்சுக்கிட்டு தூங்கும். ஏமாந்து பணத்தோட மப்பள போய் வீட்டுல படுத்தீங்கன்னா கவுசர் இருக்கு, வெடிச்சு காத்தால பணம் இருக்கு. நீ போய் டீ கடையில கோல்டெல்லாம் வாங்கி ஒரு டீயை குடிச்சு போட்டு கையை உள்ள விடுவ, காசு எடுத்தா அங்க இருக்காது. வீட்டுல பணம் இருந்தது எங்கடி? நீ தண்ணி போட்டு எங்க போய் கிடைச்ச அங்க போய் பாரு, எதை எனக்கு போயிருவா. உஷாரா இருக்கணுங்க. உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் தீபாவளிக்கு போனஸ் வாங்கிட்டு வந்தவன் தண்ணிய போட்டு 10,000 ரூபாய் டவுசர் வச்சு வீட்டுல படுத்துட்டான்டா. காலையில எந்திரிச்சு பாத்துருக்கானா பணத்தை காணாம. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கான். இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா விட்டு கொடுத்து பொண்டாட்டிக்காரி எடுத்து கேட்டாலும் 1000 சத்தி பண்ணுவாங்க. அப்படித்தான் வளர்த்துறாங்களா? அவ அம்மா வீட்டு கொடுத்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவ டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா மாமியா வீட்டுல இவன் டவுசர் கொடியில காய்ச்சி கிடந்திருக்கான். அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கான்டா. இந்த வாழ்க்கை வாழலாமாடா? இந்த காலம் மாடக்கட்ட காலம்ங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஜல் 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 கை ஒளி
ஆகட்டு, பண்பாடு ஆகட்டு, ஒழுக்கம் ஆகட்டு, அடுத்தில மதிச்சதாகட்டு எங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா வயல்வெளி காலத்துல தாங்க எல்லா பண்பாட்டையும் கொண்டாந்து சேர்த்து இருக்குதுங்கிற நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கும்படி கேட்டு 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம், 10,000 பேருக்கு சோறு போடலாம், ₹1 கொண்டு போய் கோயில காணிக்க போடலாமுங்க. அது சொர்க்கத்துக்கான வழி இல்லை. பெத்த தாய் தாப்புக்கு இந்த காலத்துல சாக வரைக்கும் சோறு போடுங்க, அதுதான் இறைவனை போல ஒரே வழி என்று சொல்லி வாழ்க விவசாயம், வளர விவசாயி, ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்றவன் பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவை வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே மஞ்சுநாதன் அருமையா பேசியிருக்காரு. உண்மையிலே இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வீட்டில் திருமணம் பண்ணாவோ இல்லை நம்ம வீட்டில் விழா வச்சோம்னா வாழை மரம் கட்டுவோம். ஆனால் இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இந்த விழாவை வாழை மரம் கட்டி அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்க. தன் வீட்டில் நடக்கிற விழா மாதிரி நடத்துறாங்க. அதனாலதான் வாழையடி வாழையா 30 வருஷத்துக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா தெருவில் பார்த்தோம்னா கோலமா போட்டிருக்காங்க, கோல போட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கோலம் போட தெரியறது இல்லை. இது மாதிரி போட்டிகளை வச்சாவது அந்த பிள்ளைகள் கோலம் போட்டு பழகும். அப்படி கோல போட்டி வச்ச இந்த இளைய நிலா நற்பணி மன்றத்துக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாருங்க. கோல போட்டிகள்லாம் வைக்கணும் சார். இன்னைக்கெல்லாம் கோலம் போட தெரியல. ஆனால் என் மனைவி அவ்வளவு அழகா கோலம் போடுவான். போன பொங்கலுக்கு அப்படியே பசுமாடு மாதிரியே அழகா அப்படி தத்ரூபமா வரைஞ்சிருந்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி கோலத்திலே. காலையில பாக்குறேன், அது மேல ஒரு காளமாடு வந்து படுத்து கிடக்கும். நெசம் மாடுனே நம்பி சூனு விரட்டி விட்டேன். ஒரு கண்டுக்குட்டி எந்திரிச்சு ஓடுது. முடிகிறதுக்குள்ள கண்டுக்குட்டி ஓடுது. அந்த அளவுக்கு தத்ரூபமா வரைவா. இந்த வருஷம் என் போட்டோவை அப்படியே வரைஞ்சிருக்கான். எப்படி அவ்வளவு பாசமான்னு கேட்கிறேன். அப்பதான் வரவே முறையெல்லாம் மிதிச்சுட்டு போவான். அதுக்காக தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் படிக்கிறாங்க. இவ்வளவும் வாழ வேண்டியது. ஆனா ஒரு காலத்துல வயல்வெளி காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா அழுச்சுறிய சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததை பார்க்க போறேன். தாய் அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டா அழுகுறா கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு ₹1,00,000 பணம் கட்டணும் நான் தாண்டா அவங்க இடத்துல அழுது கிடக்கிறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. அதான் நல்லது. மாடிப்படி ஏற முடியாம குப்புற வந்துருக்கேன். எப்ப பிரசவம் பாக்குற நீ? ஊர் உலகமே அங்கே வாட்ச்மேன் வந்து என் கதவை தட்டி சொல்றாரு, சார் உங்க பொம்பளையால் கீழே விழுந்துச்சு, அது ஏன் பொம்பளை இல்லையா, டீமுக்கு வந்த பொம்பளையால் அப்படின்னு சொல்றேன். மாற்றி சொல்லாத. அப்படி வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு. லைட்டா பனித்துளி விழுவுற மாதிரி தெரியுது. நான் இடைக்கீடுகளை குறுக்கீடுகளை குறைத்துக் கொண்டு உடனடியாக பதில் சொல்ல வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. Hello, Chief. Monitor. Hello. Testing. Hello. அப்படியே இருக்கீங்க. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே.